எல்லாருக்கும் வணக்கம். அந்த கமெண்ட்ஸுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்ல. நான் அத பேசி வச்சு சொல்லல. அத ஆரம்பத்திலேயே சொல்லிர்றேன். பட் இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா, அ ஒரு ஆடியன்ஸா இந்த ஸ்க்ரீன்ல உட்கார்ந்து நெறைய படம் பார்த்திருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நடிச்ச ஒரு படத்துக்கு வந்து இந்த ஸ்டேஜ் ஏறி உங்க எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ. ஸோ தேங்க்ஸ் டூ எவரிஒன் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் இந்த படத்துல எனக்கு சான்ஸ் குடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி பாலாஜி நான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு சொன்னாரு. இந்த மாரி ஒரு கதை கேட்டேன். பஷீர்னு ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கும். நீ பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் வந்து கோகுல் சார் கூப்பிட்டு 1/2 அன் ஹவர் நரேஷன் தான் பிளான் பண்ணாரு. ஆனா ஆரம்பிச்சு 2 பேரும் சிரிச்சு சிரிச்சு ஒரு 2 1/2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் பேசியிருப்போம்னு நெனைக்கிறேன். சார் சத்தியமா நான் சொல்றேன் சார். உங்க நரேஷன் ஸ்டைலுக்கு யாரு கதை கேட்டாலும் கண்டிப்பா ஓகே சொல்லிடுவாங்க சார். ஏன்னா சிரிச்சு சிரிச்சு நாங்க ப்ளீஸ் ஒரு 3 ஹவர்ஸ் கிட்ட பேசியிருப்போம். நான் யாருன்னு கூட அவருக்கு தெரியாது. என் படம் கூட அவர் பார்க்கல. ஆனா ரொம்ப கேஷுவலா பேசினாரு. 3 ஹவர்ஸ் பேசினாரு. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அண்ட் இந்த படத்துல வந்து நெறைய கிரேட் ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். பாலாஜி அண்ணா, மீனாட்சி, ஆன், ரோபோ சங்கர் சார், ஜான் விஜய் சார், நெறைய பேர் இருக்காங்க. பட் மை ஃபேவரட் எனக்கு எப்பவுமே வந்து சத்யராஜ் சார் தான். ஏன்னா சின்ன வயசுல இருந்து எங்க வீட்ல நான் சாப்பிடலன்னா 100வது நாள்ல உங்களுடைய அந்த சீன காமிச்சுதான் சார் பயமுறுத்தி பயமுறுத்தி சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. அவரோட வந்து எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா அவரை ஃபர்ஸ்ட் டே செட்ல பார்க்கும்போது அவர்கிட்ட எப்படி பேசுறது, எப்படி அப்ரோச் பண்றதுன்னே தெரியல. ஆனா ஒவ்வொரு சின்ன சீனா இருந்தாலுமே, ஒரு சின்ன டயலாகா இருந்தாலுமே அவ்வளோ மெனக்கட்டு அவரே பிராக்டிஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயம் பண்றதை பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது சார். நான் ஒரு படம் 2 படம் தான் பண்ணியிருக்கேன். பட் உங்களை பார்த்து கண்டிப்பா அந்த அந்த டிசிப்ளின் இதுவும் எனக்கு இருக்குமான்னு தெரியல. பட் கண்டிப்பா ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது சார். தேங்க்யூ சோ மச். எனக்கு ஸ்பேஸ் கொடுத்து கூட ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஐஸ்வரி கணேஷ் சார், அஸ்வின் ப்ரோ அண்ட் ரிலீஸ் பண்ண ரெஜாண்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். சுகுமார் சார் வந்து எதுவுமே பேசல, இங்க பேசாதுன்னு சொன்னாரு. ஆனா படம் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் டேல இருந்து என்ன ஓட்டி ஓட்டி என் பேர் பஷீர் இந்த படத்துல. ஆனா ஒரு நாள் கூட நான் அவர் பஷீர்னு கூப்பிட்டதில்ல. அமீர், ஆசிப், அவருக்கு அவர் வாயில என்ன பேர் வருமோ, என்ன ஃபுல்லா கடைசி நாள் தான் என்கிட்ட சொன்னாரு. எனக்கு தெரியும் உன் பேர் பஷீர் தான். வேணும்ட்டே உன்னை கூப்பிடல, உன்னை கலாய்ச்சிட்டு இருந்தேன். கடைசி நாள் தான் சொன்னாரு. ஸோ தேங்க்யூ சோ மச் சார். உங்க கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் விவேக் மர்வின், அவங்கள பத்தி சொல்ல தேவையில்ல. அவங்க சாங்ஸ் எல்லாமே நம்மளோட பிளேலிஸ்ட் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்த விழாக்கு வந்து சிவா சார் அண்ட் விஜய் சேதுபதி சார், தேங்க்யூ சோ மச் எங்க விழாக்கு வந்ததுக்கு. அண்ட் அவ்வளவுதான் நினைக்கிறேன். இந்த படத்துல நிறைய டான்சர்ஸும் ஒர்க் பண்ணிருக்காங்க. நீங்க பாத்திருப்பீங்க சாங்லயும் அண்ட் ட்ரெய்லர்லயும். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க தான் வந்து ஒரு ஃபுல் எனர்ஜி இந்த செட்ல. அண்ட் கடைசியில பாலாஜினா, சாரி எங்களுக்கு ஒரு கொஞ்சம் இமோஷனல் பாண்டிங் ஒன்று இருக்கு. அதனால அவரை பத்தி பேசும்போது கொஞ்சம் ஒரு செகண்ட் இமோஷன் ஆயிடுவேன். பட் எனக்கு வந்து இந்த படத்துல இருந்து கிடைச்ச பெரிய விஷயம் வந்து பாலாஜினாவோட அந்த ஒரு எல்டர் பிரதர் எனக்கு கிடைச்சிருக்காரு. பிகாஸ் ஒவ்வொரு நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் நான் அவர் தான் கூப்பிடுவேன். எனக்கு ஒரு கைடிங் பர்சனா இருக்காரு. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. லவ் யூனா. ஒரே ஒரு இடம், நீங்க கிரிக்கெட் ஆடும்போது போங் அடிக்கும் போது மட்டும் டோன்ட் லவ் யூனா, மத்தபடி எப்பவுமே லவ் யூனா. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எல்லாருமே Jan 25 தியேட்டர் அந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.